ஹலோ வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பெல்ஸ் டயரியா பற்றி தான் நம்ம ரெப்பட்ரி பார்க்க போகிறோம். ரெப்பட்ரியில் பெல்ஸ் டயரியா பார்க்க போகிறோம். இப்போ வந்து இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெல்ஸ் டயரியோட நேம் த ஹோமியோபதிக் தெரபியூட்டிக்ஸ் ஆஃப் டயரியா, டிசென்ட்ரி, காலரா மார்பஸ், காலரா இன்ஃபேண்டம் அண்ட் ஆல் அதர் லூஸ் எவாக்குவேஷன் ஆஃப் த பவுல்ஸ். இதுதான் இந்த புக்கோட நேம், ரெப்பட்ரியோட நேம். ஆத்தர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் பி பெல். அதனால தான் பெல்ஸ் டயரியான்னு இந்த புக்கை சொல்கிறோம். இயர் ஆஃப் பப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 15 எடிஷன், கரண்ட் எடிஷன் வந்து 15 எடிஷன் இருக்குது. ஃபஸ்ட் எடிஷன் வந்து 1869, செகண்ட் எடிஷன் 1881, தேர்ட் எடிஷன் 1888, ஃபோர்த் எடிஷன் வந்து 1896. ஓகேவா? அடுத்து வந்து நம்பர் ஆஃப் ரெமடிஸ் வந்து பார்த்திங்கன்னா 141 ரெமடிஸ் வந்து கரண்ட்டாக இருக்குது. செகண்ட் எடிஷனில் வந்து பார்த்திங்கன்னா 32 ரெமடிஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. தேர்டு எடிஷனில் வந்து 4 ரெமடிஸ் ஒமிட் பண்ணிவிட்டு 5 ரெமடிஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஃபோர்த் எடிஷனில் வந்து நோ எடிஷன், டெலிஷனும் எதுவுமே இல்லை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிரேடேஷன் வந்து இதில் 4 கிரேட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் கிரேட் வந்து போல்டு ரோமன், செகண்ட் கிரேட் வந்து இட்டாலிக்ஸ், தேர்ட் கிரேட் வந்து ரோமன், ஃபோர்த் கிரேட் வந்து ரோமன் பிராக்கெட்ஸில். ஓகேவா? ஃபஸ்ட் கிரேட் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா ப்ரூவ்ட் அண்ட் ரிப்பீட்டட்லி வெரிஃபைடாக இருக்குது. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெல் ப்ரூவன் பட் லேக் கிளினிக்கல் வெரிஃபிகேஷன். தேர்டு வந்து லெஸ் ப்ரூவ்டாக இருக்குது. ஃபோர்த்து வந்து டிசீஸ் இண்டிவிஜுவலில் வந்து டிரைவ் பண்ணது. இதுதான் வந்து 4 கிரேட்ஸ் ஆஃப் ரெமடிஸு எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து ஃபிசியாலஜிக்கல் பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா டாக்ட்ரின் ஆஃப் கன்காமினன்ட் வச்சு தான் இந்த பேக்ரவுண்ட் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கு வந்து 2 பார்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட் பார்ட் வந்து தெரபியூட்டிக் பார்ட்டு, செகண்ட் பார்ட் வந்து ரெப்பட்ரி பார்ட்டு. தெரபியூட்டிக் பார்ட்டில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈச் ட்ரக்கு வந்து இந்த ஹெட்டிங்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஆலோஸ் இருக்குன்னா ஆலோஸோட ஸ்டூலு, அக்ரவேஷன், அமிலரேஷன், பிஃபோர் ஸ்டூல் எப்படி இருக்கோ, டியூரிங் ஸ்டூலு, ஆஃப்டர் ஸ்டூலு, அது கூட அக்கம்பனிங் சிம்டம்ஸ். இதுதான் வந்து ஈச் ட்ரக்கில் வந்து பிளேஸ்ட் ஆகிருக்க சிம்டம்ஸ். இதுதான் வந்து ஃபஸ்ட் ஒன், ஹோமியோபதிக் தெரபியூட்டிக்ஸ் ஃபஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெப்பட்ரி பார்ட்டு. ரெப்பட்ரி பார்ட் வந்து 5 செக்ஷனாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பேத்தாலஜிக்கல் டைப்ஸு, செகண்ட் வந்து கேரக்டர் ஆஃப் ஸ்டூலு, தேர்டு வந்து கண்டிஷன் ஆஃப் த ஸ்டூல், அதில் வந்து அக்ரவேஷன், அமிலரேஷன். அடுத்தது ஃபோர்த்து பார்த்திங்கன்னா அக்கம்பனிங் ஆஃப் எவாக்குவேஷன், பிஃபோர் ஸ்டூல் எப்படி இருக்குது, டியூரிங் ஸ்டூலு, ஆஃப்டர் ஸ்டூலு. அடுத்தது ஜென்ரல் அக்கம்பனிங்மெண்ட்ஸில் வந்து மைண்ட்லேருந்து ஜென்ரல் சிம்டம், அதாவது மைண்டு, ஐஸு, நோஸ் எல்லாமே வந்து அக்கம்பனிங் சிம்டம்ஸாக ஜென்ரலாக இருக்குது. இதுதான் வந்து ரெப்பட்ரி பார்ட்டில் இருக்கிறது. டொட்டாலிட்டி வந்து இதில் எப்படி நம்ம பண்ணணும்னா அக்கம்பனிங் சிம்டம்ஸு, மொடாலிட்டிஸு, கேரக்டர் ஆஃப் ஸ்டூலு, பேத்தாலஜிக்கல் டைப்ஸ், இதை பேஸ் பண்ணி தான் டொட்டாலிட்டி இருக்குது. இதோட மெரிட்ஸ் வந்து மெயினாக பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒர்க்கு. இது ரெப்பட்ரி வந்து ஒரு கம்ப்ளீட் ஒர்க்கு. இட் ஹேஸ் எக்ஸ்பிரஸ் நாட் ஒன்லி த சிம்டம்ஸ் ஆஃப் த பவுல். ஓகேவா? இது கூட வந்து எல்லா ட்ரக்கையும் டீட்டெயிலாக அந்த ஸ்டூலில் இருக்க எல்லா ட்ரக்குமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது கூட அக்கம்பனிங் சிம்டம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர், டியூரிங் அண்ட் ஆஃப்டர் வந்து ஸ்டூல் எப்படி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து அக்ரவேஷன் வந்து இருக்குது, காசேஷன் வந்து இருக்குது. அக்ரவேஷன் சாப்டரில் காசேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபுட் ஐட்டம்ஸ் லைக் ஃப்ரூட்ஸு, டைரி ப்ராடக்ட்ஸு, சீஸ்னல் டிசீஸ் டியூரிங் ஆர் ஆஃப்டரு, ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப், இதெல்லாம் வந்து சப்செக்ஷனில் இருக்குது. அடுத்தது இது ஈஸி டு ஹேண்டிலாக இருக்குது. டிசைர் அண்ட் அவர்ஷன் வந்து அப்பிடைட் டாப்பிக்கில் வந்து இருக்குது. இதோட லிமிட்டேஷன் மெயினாக பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ரெமடிஸ் வந்து இதில் கம்மியாக இருக்குது. ஆனால் கம்மியாக இருந்தாலுமே ஸ்பெசிஃபிக்கான ஸ்டூல்னால இது போதுமானது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.